I've noticed when I'm going through a difficult time, it feels unbearable, like I can't make it out of the situation. But ஆக்ட்ரஸ் சமந்தா ரீசெண்டாக போட்ட ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சையும் அந்த போஸ்ட்னால வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் நாக சைத்தன்யா அண்ட் ஆக்ட்ரஸ் ஷோபிதா தூலிபாலாக்கு பார்த்தீங்கன்னா 8th அன்னைக்கு வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்தது, August 8th அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், பிரிண்ட் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டெலிவிஷன் சேனலாக இருக்கட்டும், நிறைய பேர் இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கு மீடியாஸில். ஏன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாக சைத்தன்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன நாளில் சமந்தா வந்து ஒரு போஸ்ட்டை போட்டுருந்தாங்க. நம்மளோட லைஃப்பில் அற்புதங்கள் எப்போ வேணால் நடக்கும். நீங்கள் இப்போ துன்பமான மனநிலையில் இருந்தால் அது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. ஸோ இதை தான் வந்து சமந்தா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோபிதா ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அற்புதம் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக லாயல்ட்டி மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ லாயல்ட்டி மேலே நம்பிக்கை வச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு ஷோபிதா சொல்லியிருந்தாங்க. இவங்களோட போஸ்ட் வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் ரசிகர்கள் இதை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நிலையில சமந்தா இப்போ ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க, ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. ஸோ சமந்தா அந்த போட்டோல அவங்களோட டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா த மியூசியம் ஆஃப் பீஸ் அண்ட் குவைட் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அந்த போட்டோவை போட்டு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சமந்தா போட்ட அந்த டிஷர்ட்ல இதெல்லாம் மென்ஷன் இருந்தது. பட் அந்த போஸ்ட்டுக்கு எந்த ஒரு கேப்ஷனும் சமந்தா போடல. ஆனா கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சமந்தா வந்து மிடில் ஃபிங்கர் காட்டிட்டு இருக்காங்க. பட் அது யாருக்குன்னு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இடன் ரிப்ளை டு சம்வன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு பிக்சருக்கு. அதாவது நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதாக்கு தான் சமந்தா வந்து அவங்களோட மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தெலுங்கு மீடியாஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சமந்தா அண்ட் டைரக்டர் ராஜ் நிதிமோரோ டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ் தான், அது வந்து ரூமர்ஸ் தான். அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி தான் சமந்தா இந்த போட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரியும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கம்பெனி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.